வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம எல்லாருமே ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் எது அப்படின்னு யோசிச்சோம்னா நம்மளுடைய பிரெயின். ஏன்னா ஃபாஸ்ட்டாக எல்லாத்தையுமே நம்ம பிரெயின் தானே கண்டுபிடிக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் நம்ம ஹியூமனாக எந்த விஷயத்த ரொம்ப ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிச்சிருக்கோம், அதாவது ஃபாஸ்டஸ்ட்டாக கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு யோசிக்கும் போது எல்லாரும் ஜெட்டை தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஜெட் 1000 கிலோமீட்டர் ஸ்பீட் அளவுக்கு பறக்கும். அப்போது மனுஷன் கண்டுபிடிச்சதுலேயே ரொம்ப ஃபாஸ்டானது ஜெட்டு தானே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் அதுதான் கிடையாது. எந்த ஒரு மெக்கானிசமுமே இல்லாமல் டோட்டல் ஃபிசிக்ஸை மட்டுமே வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ. அதுதான் சாட்டை. ஏன்னா சாட்டையை நம்ம சுழட்டி அடிக்கும் போது அதோடைய ஃபோர்ஸ் ஜெட்டை விட அதிகமான வேகத்தில் இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது, ரிசர்ச் பண்ணி பார்த்துருவோமா அப்படின்னு சொல்லி அதை ரிசர்ச்சும் பண்ணியிருக்காங்க. ஜெட் 1000 கிலோமீட்டர் போகுதுன்னா இது 1300 கிலோமீட்டர் ஸ்பீட் அளவுக்கு போகும் அதோடைய எட்ஜு. ஏன்னா சாட்டையுடைய எட்ஜு காற்றை ரொம்ப ஈஸியாக தொலைச்சிட்டு போகிற மாதிரியான டிசைனில் தான் இருக்கும். அதனால் இதோடைய ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது. ஈவன் எந்த அளவுக்குன்னா சாட்டையால் அடிக்கக்கூடிய சவுண்டு கேட்குறதுக்கு முன்னாடி சாட்டை அந்த இடத்தையே கிராஸ் பண்ணி போயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வேகம் இருக்கும். அப்படி சொடுக்கு போடுற நேரத்தில் மொத்தமாக முடிஞ்சிடும் அப்படின்ற லெவலில் இருக்கும். ஈவன் நீங்கள் இதை ஸ்லோ மோவில் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு நினச்சா கூட ரொம்ப அரிதாக தான் அதை கேப்சரே பண்ண முடியுன்ற லெவலுக்கு அது ஃபோர்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடைய எட்ஜ் மட்டும். உங்களுக்கு சூரிய ஒளி வேணும்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுவீங்க, எங்கேயாவது வெளியே போய் உட்காரணும், அதாவது எங்கெல்லாம் வெயில் கிடைக்குதோ அங்கெல்லாம் போகணும், பேசாமல் சன் பாத் எடுக்கலாம், இப்படிலாம் யோசிப்போம். ஆனால் நைட்டில் என்ன பண்ணுவோம், நைட்டில் எதுக்குப்பா சூரிய ஒளி, அதான் நைட் இருக்கே, சரி இயற்கையை டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்றது நோக்கம் இல்லை. இப்போ ஒரு வேளை நைட்டோட நைட்டாக ஒரு வேலையை முடிச்சாகணும், வெளிச்சிருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிப்போம். அப்போது அதுக்கான லைட்ஸ்லாம் நம்ம போடுவோம். இருந்தாலும் அந்த சூரிய ஒளியில் வேலை செய்கிற மாதிரி வரல அப்படிலாம் ஃபீல் பண்ணியிருப்போம். ஈவன் சோலார் பேனல்ஸில் மட்டுமே கம்பெனி இயங்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு வேளை நைட்டும் ஒர்க் பண்ணணும்னா முடியாது தானே. நைட்டு எலக்ட்ரிசிட்டி தான் யூஸ் பண்ணி ஆகணுன்ற கட்டாயம் இருக்கும். ஆனால் இப்போ ஒருவேளை உங்களுக்கு ஒரு சன் எனர்ஜி தேவைப்படுது அப்படின்னா உங்களுடைய பர்டிகுலர் லொக்கேஷன் டைரக்ஷனுக்கு மட்டும் சூரிய ஒளி வர மாதிரி ரெடி பண்ண முடியும். அதுக்கான ஒரு வேலையை இப்போ ஒரு கம்பெனி டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. ரிஃப்ளெக்ட் ஆர்பிட்டல் அப்படின்ற கம்பெனி இதை இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய மொபைல் ஆப் ஒன்று கொடுத்துருவாங்க, இல்லை ஏதாவது ஒன்று உங்கள் சாஃப்ட்வேர் அப்படி கூட நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்படி இருக்கும்போது அதில் லாகின் பண்ணிவிட்டு கரெக்டாக பே பண்ணி உங்கள் லொக்கேஷன் டைரக்ஷன் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக கொடுத்தீங்கன்னா எந்த பக்கத்துலேருந்து உங்களுக்கு சூரிய ஒளி வருமோ அந்த இடத்துலேருந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு வர மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் இது ரொம்ப ரொம்ப காஸ்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா இதை பண்ணுறதுக்கு உண்டான வேலை. ஒரு சேட்டலைட்டில் சுற்றி மிரர்ஸை ரெடி பண்ணி அதை கிட்ட அனுப்பிடுவாங்க. ஸோ இங்கே ஒரு வேளை மொத்தமாக சூழ்ந்து நமக்கு நிலா தெரியும் போது கூட அந்த பர்டிகுலர் சேட்டலைட் அங்கே இருக்கக்கூடிய சன்னுடைய ரிஃப்ளெக்ஷனாக எடுத்து நம்மளுடைய பூமியில் கொடுக்கும் பர்டிகுலர் டைரக்ஷனில். அப்போது ஆட்டோமேட்டிக்காக எந்த இடத்துக்கு வேணுமோ அந்த இடத்துக்கு மட்டும் சூரிய ஒளி வரும். எப்படின்னா மட்ட மதியானம் வேணுமா இல்லை சாயந்தரம் மாதிரி வேணுமா இப்படி எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அது காலை மதியம் சாயந்தரம் அப்படின்னு ஈஸியாக அதோடைய டைரக்ஷனை மாற்றி உங்களுக்கு அந்த மாதிரியான சன்லைட்டை கொடுக்கும். சூப்பராக இருக்குல்ல. டார்சான் படம் மறக்கவே முடியாது. ஈவன் ஜங்கிள் புக்கு கூட ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி தான். ஈவன் டார்சான் 90s கிட்ஸோடைய ஒரு ஃபேவரட் கார்ட்டூன் அப்படின்னு சொல்லலாம். அதை ரியல் படமாக இருக்கும்போது கூட பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். அந்த டார்சான் மாதிரி யாராச்சும் ரியலாக வாழ முடியுமா? ஈவன் டார்சான் பார்த்து நம்ம கூட குரங்கு மாதிரிலாம் நடந்திருப்போம். ஆனால் நிஜமாவே ஒரு ரியல் லைஃப் டார்சான் இருக்காரு அப்படின்னு சொன்னால் ஷாக்கிங்காக இருக்குல்ல. 41 வருஷமாக இப்போ வரைக்கும் ரியல் லைஃப் டார்சானாக ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காரு. இதில் சிறப்பான விஷயம் என்னென்னா பெண்கள் எப்படி இருப்பாங்க, பெண்ணுன்னு ஒருத்தவங்க இருக்காங்களா அப்படின்ற விஷயமே தெரியாமல் இப்போ வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. பைனாப்பிளில் நீங்கள் இப்போ வாங்கணும்னு நினச்சா ரொம்ப ஈஸியாக 70 ரூபா 80 ரூபா 100 ரூபாய்க்குள்ளே ஒரு பைனாப்பிளை வாங்கிட முடியும். 1 kgன்னு வச்சுக்கோங்க. அதை விட கம்மியாகவும் கிடைக்கும். இப்போ மேட்ரு அது கிடையாது. ஒரு பைனாப்பிளை நீங்கள் 17ஆம் நூற்றாண்டில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய சொத்தையே அடமானம் வச்சா தான் வாங்க முடியுன்ற அளவுக்கு அந்த பைனாப்பிள் பயங்கர காஸ்ட்லியாக இருந்திருக்கு. ஏன்னா அந்த பைனாப்பிளுடைய விளைச்சல் அப்படி. பைனாப்பிள் ரொம்ப ஈஸியாலாம் கிடச்சிடாது. அதுக்காக ரொம்ப ஸ்பேன் தேவைப்படும். இப்போ பைனாப்பிளுடைய விளைச்சலுக்கு நம்மளுடைய சயின்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம கண்டுபிடிச்ச விஷயங்கள் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் அப்போது இயற்கையாக மட்டுமே தான் பைனாப்பிள் வளரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஒரு பைனாப்பிள் வளர்கிறதுக்கு அவ்வளோ நாள் ஆகுது. அப்போனா அது டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு பீஸு. அப்போ இந்த பைனாப்பிள் ரொம்ப ஈஸியாக நம்ம சேல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ராஜாக்கள் மட்டுமே தான் அந்த பைனாப்பிள் வச்சுருப்பாங்க. அதுலேயும் அவங்களுடைய தோட்டத்துலேயும் அந்த பைனாப்பிள் வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விளைச்சலிருந்து எடுத்து வச்ச
அங்கே வச்சிருக்கக்கூடிய அந்த பைனாப்பிளை பார்க்கறதுக்குனே தனி ஒரு கூட்டம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு அரிதான பழமாக இருந்திருக்கு இந்த அன்னாச்சி பழம். இந்த அன்னாச்சி பழத்தை அப்போ ஒரு வேளை ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ரெண்ட்டும் பண்ண முடியும். ஏன்னா அப்போ இது வாங்குற நிலைமை இல்லை. இப்போ இருக்கிற கணக்குப்படி பார்த்தா கூட கிட்டத்தட்ட 7 லட்சத்துலேருந்து 8 லட்ச ரூபா வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மேபி அது ரொம்ப காஸ்ட்லியாக இருந்திருக்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சாலும், அப்போ இருக்கிறத இப்போ கம்பேர் பண்ணாலே இவ்வளோ ரேட் இருக்கேப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இன்ஃப்ளூவேஷன் அந்த கணக்கெலாம் விட்டுருங்க. பட் தோராயமான அமௌண்ட்டாக லட்சக்கணக்கில் எப்படி ஒரு பைனாப்பிளை கொடுத்து வாங்குவாங்க? ராஜாக்கள் இல்லைனாலும் ராஜாக்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு வேளை ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறாங்க, அதாவது அப்போ ஃபோட்டோ ஷூட் கிடையாது, பெயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கூட அந்த பைனாப்பிள்லாம் இருக்கிற மாதிரி வச்சு அப்படி அழகாக பெயிண்ட் பண்ணுவாங்களாம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த பைனாப்பிள் மேலே கிரேஸ் இருந்திருக்கு. யாராவது வீட்டில் டின்னர் வைக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஷோ ஆஃப் பண்ணுறதுக்காக இந்த பைனாப்பிளை ரெண்ட்டுக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து வைப்பாங்களாம். சிறப்பாக இருக்குல்ல? இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியிலையும் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Till then, this is bye from Vijay Sri. Take care.